படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ப்ளசன்ட் மூவி பார்த்த ஃபீல் இருந்துச்சு. ஒரு ஃபீல் குட் மூவி. ரீசெண்டாக நிறையா ஆக்ஷன் அண்ட் வயலன்ஸ் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. வந்து 2 hours பார்த்தது எனக்கு போனதே தெரியல. ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு இல்லை நீங்கள் தனியாக வந்து பார்த்தாலுமே உங்களுக்கு அதோட வேல்யூஸ் வந்துட்டு திரும்ப உள்ளேருந்து பிடிக்கும். ஒருத்தர் வந்து என்ன மெசேஜ்னால், இப்போ உங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கும்ல, அதை எப்போயுமே வந்து லூஸ் பண்ணக்கூடாது. கடைசி வரைக்கும் உங்களோட இதை வந்துட்டு ஹோல்ட் பண்ணிங்கன்னா அதுக்கான பலன் வரும். சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறிடக்கூடாது. அதுதான் வந்துட்டு மெசேஜ். மியூசிக்கும் விஷுவல்ஸும் டாப் நாச்சு. ஏன்னா வந்துட்டு ஒவ்வொரு சீனையும் அதை எலிவேட் பண்ணி காமிக்குது. ரிட்டன் ஃபார்மேட்டில் இருக்கிறத விட அப்படி பார்க்குறப்ப ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகுது. இல்லை எல்லாருக்குமே ஈக்குவல் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்குது. லிமிடெட் கேரக்டர்ஸ் தான். உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்துட்டு சீன்ஸுமே இருக்குது. ஆக்டிங் வைஸ் எனக்கு பாரதிராஜா சாருமே சமுத்திரக்கனி சார் ரெண்டு பேருமே ரொம்ப பண்ணியிருந்தாங்க. அனன்யா வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு ஸ்க்ரீனில் பார்க்குறோம், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். சமுத்திரக்கனி படங்களை பார்த்துருவாங்க. வித்தியாசமா இருக்கு. இல்லை, அதை விட வித்தியாசமாக தான் இருக்குது. நல்லா இருக்குது, அவ்வளோதான். படம் பார்க்கலாம். குழந்தைங்களோட பார்க்க வேண்டிய படம். ஏதாவது ஒரு மக்களுக்கு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். அதான் நம்ம குடும்பம் நல்லா, அடுத்தவங்களுக்கு நம்ம உதவி செஞ்சால் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் ப்ரோ. அதான் அவருக்கு சொல்லுறது ப்ரோ. இப்போ நல்லா இருக்கு ப்ரோ. எல்லாரும் ஆக்டிங்கும் நல்லா இருக்கு. எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் ப்ரோ வந்து பார்க்கணும். ஃபேமிலியாக வந்து பாருங்கள், எல்லாரும் வந்து பாருங்கள். ஹியூமனிட்டி தான் ப்ரோ மெசேஜ். எல்லாமே நல்லா இருக்கு. மியூசிக்லாம் நல்லா இருக்கு ப்ரோ. படம் நல்லா இருக்கு. மியூசிக் சாங்ஸ் ஒரு 3 பாட்டு கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு எல்லாமே. சொல்ல வராங்க. அதான் நேர்மையை பற்றி தான் சொல்ல வராங்க. சமுத்திரக்கனி ஆக்டிங் சூப்பராக இருக்குது. சமுத்திரக்கனி ஆக்டிங் செமையாக இருக்குது ப்ரோ. அவங்க ஒய்ஃப் கேரக்டர் நான் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க. பாரதி ராஜா ஸ்பெசிஃபிக்காக சொல்லலாம், நல்லா பண்ணியிருக்காரு. இல்லை லாகில் இல்லை. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. சூப்பராக இருக்குது படம். நல்லா இருக்குது. சாங்ஸ் எல்லாமே நல்லா எந்துவாக இருந்துச்சு, எமோஷ்னலாக இருந்துச்சு படம். கிளைமேக்ஸு சமுத்திரக்கனி நல்லா நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் என்னென்ன சொல்ல வராங்க? நேர்மை நேர்மை நேர்மை. எல்லாரும் எப்படி இருக்கணும், குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய படம் இது. இந்த படத்தில் இது லேக் இருக்கா? அந்த அளவுக்கு பெருசாக இல்லை, லேக்லாம் இல்லை. படம் ஒரு போயிட்டே தான் இருக்குது. நாசர் தம்பிராமையா ஆக்டிங் அவங்களுக்கு எல்லாருமே சூப்பராக இருக்குது. தம்பிராமையா சூப்பராக நடிச்சிருக்கேன். இது ஆக்டிங்கு எல்லாமே நல்லா இருக்குது. காமெடியாக இருக்குது. கொஞ்சம் காமெடி. தேவையில்லாத ரோல் இவங்க நடிச்சிருக்காங்க. தேவையில்லை. அந்த மாதிரி எதுவுமே இல்லை. தேவையில்லைன்ற ஒரு சீனே இல்லை. சூப்பராக இருக்குது. சமுத்திரக்கனி நடிச்சாலே அது மெசேஜ், சோஷியல் மெசேஜ். ஆமாம், அவர் ஏற்கனவே இந்த சாட்டை அந்த மாதிரி நடிச்சிருக்காரு. இப்போ இந்த படம் சூப்பராக பண்ணியிருக்காரு. படத்தில் லாட்டரி சீட்டை வச்சு செய்கிற அந்த விஷயங்களை எஸ் அதுதான். இப்போ லாட்ரி சிட்டி இல்லை எங்கள் டிக்கெட்டு. பட் கேரளாவில் இது ட்ரூ இன்சிடென்ட்டாக என்னன்னு தெரியல. பட் இட்ஸ் அ குட் மூவி. நல்லா இருக்குது, பார்க்கலாம். லேக்கெல்லாம் இல்லை. இப்போ இந்த படத்தில் வந்து எல்லாரும் கெஸ்ட் ரோல் கொடுத்துருக்காங்க. இது தேவையில்ல சீன்ஸ் ஏதாச்சும் அந்த மாதிரி எதுவுமே இல்லையே. சமுத்திரக்கனி படத்தில் இருந்தாலே சென்டிமெண்ட்டு, இந்த எமோஷன்லாம் கனெக்ட் ஆகும். அதான் எமோஷன். அப்புறம் நிறைய மெசேஜ் சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்கும்படியாக இருக்குது, ரசனையாக இருக்குது. படம் ரொம்ப நல்ல படம். எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். மக்களுக்கு இன்றைக்கி நல்லவனாக இருக்கிறது எப்படிங்கிறத எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு படம் தேவைப்படுது. நல்லவனாரு, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணு, நீ நல்லவனாக தான் உனக்கு என்ன கிடைக்குங்கிறத ஒரு படம் மூலம் இன்றைக்கி தெரிஞ்சுக்கணும். ரொம்ப சந்தோஷம். வந்து டான்ஸ் ஃபைட் எதுவும் கிடையாது. என்ன கதையோ அந்த கதை மட்டும்தான் இருந்தது. சமுத்திரக்கனி ஆஸ் யூஷுவல் நல்லா நடித்தார். பாரதி ராஜா அவர் ஏஜுக்கு ரொம்ப நல்லா பண்ணார். ஃபர்ஸ்ட் ஹாப் நல்லா இருக்குது. செகண்ட் ஹாப்போட சூப்பராக இருக்குது. உங்களுக்கு என்ன பிடிச்சது பாருங்க? எனக்கு பச்சை பிடிச்சது நான் சமுத்திரக்கனியோட நேர்மை தான் ப்ரோ. படத்தில் சாங்ஸ்லாம் ஏதோ ஒரு சாங் 2 சாங் வரும். படம் 2 மணி நேரம். அதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஓகே. போர் அடிக்காமல் போகுது. படத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு வந்து அதுதான், ஆனஸ்ட்டாக இருக்கணும். மற்றவங்களுக்காக இல்லாமல் நம்ம ஆனஸ்ட்டாக இருக்கணும். அந்த ஆனஸ்ட் விஷயம், நேர்மை பிடிச்சிருந்தது. சமுத்திரக்கனி மற்ற படங்களோட இந்த படத்தில் என்ன வித்தியாசமாக இருக்குது? அவர் யதார்த்தமாக அப்படியே தான் நடிச்சிருந்தார். பட் அது நமக்கு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. கதையோட இப்போ நினைக்கிறனால ஸோ இட் வில் பி அது நல்லா இருக்குது. தேங்க்யூ. எமோஷன்ஸ், ரொம்ப எமோஷன்ஸ் நல்லா இருந்தது. எல்லோரும் சந்தோஷமாக பார்த்து படம் முடியும் போதும் நடுவுலையும் எல்லோரும் கை தட்டினாங்க. அதுவே ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.